காலச்சக்கரம் காலை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் இந்த வருடம் காலச்சக்கரம் நாளை நமது நிகழ்வு சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. இன்று நமக்கு இந்த நிகழ்வை இணைந்து வழங்கும் சங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்தினர் இன்று இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக இணைந்து வழங்குகிறார்கள். நிகழ்ச்சியின் மண்டலம் 2 உதவியாளர் ரொட்டேரியன் கோவிந்தராஜன் சார் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் தமிழ்மாறன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சபரிதேவன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் பரத்வாஜ் அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நமக்கு ஆசனங்களை அளிக்க இருக்கும் ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அக்குப்பஞ்சர் வகுப்புகளை சிறப்பாக வழிநடத்த காத்துக் கொண்டிருக்கும் ஐயா இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களை வரவேற்புகளை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் தமிழ்மாறன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னரல் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். அதாவது நமது முன்னோர்கள் சொன்னது போல, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது போல, இறைவனால் படைக்கப்பட்ட அற்புதமான நமது உயிரை சில அற்ப காரணங்களுக்காகவும் தீய பழக்க வழக்காகவும் இழப்பதும் கஷ்டப்படுவதையும் தவிர்க்க வேண்டும். இயற்கையாகவே எதிர்பாராமல் வரும் எண்ணற்ற நோய்களுக்கு இடையில் ஏற்றுக்கொள்ள முடியாத செயற்கையான செயல்பாடுகளால் நாமே உருவாக்கி கொள்ளும் பல செயல்களால் பல வியாதிகள் நம்மை அண்டி வருகின்றன. இதனை மாற்ற சில வாழ்வியல் மாற்றங்கள் நம் வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கத்தையும் மாற்றத்தையும் நிம்மதியான வாழ்வையும் ஏற்படுத்துவது இந்த யோகா பயிற்சி. இப்படிப்பட்ட யோகா பயிற்சியினை நமது ரோட்டரி கிளப் காரைக்கால் இணைந்து இந்த நிகழ்வை நடத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். இதில் சிறப்பு இந்த நிகழ்வுடைய சேர்மனாக இருக்கும் ரொட்டேரியன் குணபாலன் சார் மற்றும் ரொட்டேரியன் என் ஜானி சாம்சன் சார், ரொட்டேரியன் ரமேஷ் மோகன் சார், ரொட்டேரியன் சதீஷ்குமார், ரொட்டேரியன் எஸ் சீனிவாசன் சார் அவர்களுக்கெல்லாம் எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அதுபோல நமக்கு இந்த உடலை பாதுகாப்பதற்கான பயிற்சிகளை இணையம் வாயிலாக நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல சிவம் ஐயா மற்றும் இலக்கியவாணன் ஐயா இவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை துவக்கி வைக்க பெருமை அடைகிறேன். நன்றி. நன்றி சார். கடந்த ஒரு வாரம் 8 நாட்களாக இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பை படித்து தினமும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துரை வழங்கி அனைவருக்கும் ஒரு மனதில் ஒரு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்தி ஒரு சிறப்பான நிகழ்வை நமக்கு துவக்கி வைத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்தின் தலைவர் தமிழ்மாறன் அவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வுள்ள அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவென்றலுடைய ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னும் ஆறுவார் மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ
இசைந்த தன்னெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னும் அருள்வார் நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னும் அருள்வார். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின் முத்திரை வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டா கோருங்க, நீண்ட மூச்சலுங்க. ஓ வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். அனைவருக்கும் வணக்கம். 15 நாட்களா நம்ம தொடர்ந்து ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள் செஞ்சுக்கிட்டு வரோம். தொடர்ந்து நாம உடலையும் மனதையும் நல்லா உற்று நோக்கி கவனித்து இந்த உடலையும் மனதையும் நல்ல ஒரு ஆரோக்கியமான, நமக்கு நாமே ஒரு மருத்துவர் மாதிரி நாம நல்லா கற்றுக்கொண்டு பிறருக்கும் பயனளிக்கும் வழி நாம செய்யணும். கால் நல்லா தளர வச்சுக்கோங்க. கால் விரல்களை நல்லா மடக்கி நீட்டுங்க. அப்படியே வட்டமா கால்களை சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா செய்யுங்க. 1 2 3 4 5. நல்லா மூச்சல் விடுங்க. ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. 1. லெஃப்ட் லெக் 2 3 4 5 6 7. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே எழுந்திரிச்சுக்கிறோம். காலை சேர்த்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் ஆசனங்களுக்கு போய்க்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் தாடாசனம் முதல் நிலை. இரண்டாவது நிலை, மூன்றாவது நிலை.
நல்லா கைகளை உயர்த்துங்க. காலை நல்லா மேல உயர்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து சூரிய வணக்கம். முதல் நிலை. இரண்டாவது நிலை. நல்லா மூச்சுலங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூன்றாவது நிலை. மூச்சுலங்க. மெதுவா மூச்சு விட்டே மெதுவா கீழே போறோம். அப்படியே காலை தொட்டுட்டு பின்னாடி கணுக்காலத்தை பிடிச்சு நல்லா உடம்ப க்ளோஸா கொண்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே க்ளோஸா கொண்டு வாங்க. நான்காவது நிலை. கைகளை தரையில வச்சுட்டு இடுப்பு கீழே இறக்கி ரைட் லெக் பின்னாடி வச்சுக்கோங்க. நல்லா மேல பாருங்க. ஐந்தாவது நிலை. லெஃப்ட் லெக்கும் நல்லா பின்னாடி கொண்டு வச்சுக்கிறோம். குதிக்கால் நல்லா தரையில டச் பண்ணி இருக்கிற மாதிரி நல்லா அழுத்தி வச்சிருக்கணும். காலை கைகளையும் நல்லா அழுத்தமா வச்சுக்கிறோம். ஆறாவது நிலை. முட்டையை கீழே ஓடி நல்லா இடுப்பு கீழே இறக்கி அப்படியே நேர் கொண்டு வந்துருங்க. தாடை கீழே டச் பண்ணுங்க. ஏழாவது நிலை. நல்லா மேல பாருங்க. எட்டாவது நிலை. ஒன்பதாவது நிலை. ரைட் லெக் முன்னாடி வைங்க. ஃபோர்த் பொசிஷன் செய்யும்போது ரைட் லெக் பின்னாடி போகணும். 9th பொசிஷன் செய்யும்போது ரைட் லெக் முன்னாடி வந்துடும். 10வது நிலை. பதினொன்றாவது நிலை. 12வது நிலை. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து கத்திரிக்கோள் ஆசனம். இடுப்புல கை வச்சுக்கிறோம். ரைட் லெக் எடுத்து இப்படி முன்னாடி வச்சுக்கோங்க. கைகள் மெதுவா மேல உயர்த்துங்க. கைகளை திருப்பி நல்லா மேல தூக்குறோம். அப்படியே நம்ம ரைட் சைடு நல்லா திரும்புறோம். கவனமா செய்யுங்க, மெதுவா செய்யுங்க, அழகா வந்துடும். நல்லா ரைட் சைடு திரும்பியாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மெதுவா கையில கீழே இருக்குங்க. காலை எடுத்து வச்சுட்டு நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க.
முதல் நிலை, இரண்டாவது நிலை. லெஃப்ட் லெக் எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் எடுத்து முன்னாடி வச்சாச்சு. அடுத்து கைகளை மெதுவா மேல கொண்டு வரோம். கைகள் கோர்த்துரும். கைகளை நல்லா திருப்பி நல்லா மேல உயர்த்துறோம். இப்ப அப்படியே இடது பக்கமா நல்லா திரும்புறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் மெதுவா கீழே கொண்டு வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. இந்த கத்தரிக்கோள் ஆசனம் செய்யும்போது நம்முடைய நல்லா உச்சி முதல் பாதம் வரை நல்லா ஒரு துணியை முறுக்கி புளியிற மாதிரி நம்ம உடம்பு வந்து நல்லா திருகு நிலையை கொண்டு போறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம முதுகுத்தண்டு ஒட்டி இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களுக்கு முழுமையான ரத்தோட்டம் போய் முதுகுத்தண்டு நல்ல ஆரோக்கியம் பெறுகிறது. நம்ம கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலங்கள்லாம் நல்லா ஒர்க் ஆகிறதுனால தைராய்டு பாரதைராய்டு உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். உச்சி முதல் பாதம் வரை நல்ல ரத்தோட்டம் அதிகரித்து உடல் சுறுசுறுப்பு அடையும். நல்லா மூச்சு தொடுங்க. அடுத்து ராஜகம்பீராசனம். கால் நல்லா அகலமா வச்சுக்கோங்க. இரண்டாவது நிலை, ரைட் லெக் நல்லா எல் பொசிஷன்ல நல்லா மடக்கிறோம். கைகள் நல்லா மேல உயர்த்துறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. முழங்கால் நம்ம எந்த அளவுக்கு நல்லா மடக்கி செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம கால் நல்லா உறுதியாகும், கால் மூட்டு நல்லா வலிமையாகும். அடுத்து இடது கால் நல்லா மடக்கிடுறோம். பயப்படாம மடக்குங்க. நல்லா மடக்குங்க. கால் பின்னாடி கால் நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நல்லா உறுதியா வச்சுக்கோங்க. அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சல் விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சல் விடுங்க. ராஜகம்பீராசனம் செய்யறதுனால நல்ல ஆளுமை திறன் வரும். இந்த இடுப்பு பகுதியில் இருக்கிற தசைகள்லாம் நல்லா இலக்கமாயி மற்ற ஆசனங்கள் செய்யறதுக்கு கால் நல்லா இலக்கம் கொடுக்கும். நல்லா ரத்தோட்டம் போகும், கால் உறுதியாகும். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். அப்படியே தலையை டச் பண்ணுங்க. கீழே நல்லா மேல உயர்த்துங்க. கயிறு நீட்டி அப்படியே கொண்டிருக்கு. கால் விரல்கள் நல்லா மடக்கி நீட்டுங்க. நல்லா மூச்சில் தொடுறோம். மூச்சில் விடுங்க. அவ்வளவு ஒரு வேலைக்கு போகணும்.
அடுத்தது புஜபீடாசனம். கால் விரல்களை நல்லா உணைக்கிறோம். முழங்கால் முட்டியை நல்லா அகலமா வச்சுட்டு குதிக்கால் அப்படி டச் பண்ணி அப்படியே அந்த குதிக்கால் மேல உட்கார்ந்து இப்படி கொண்டிருக்கணும். சின்முத்திரை வச்சுக்கோங்க. கால் நல்லா அகலமா வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு காற்றையே கவனிக்கிறோம். மெதுவா மூச்சு எடுத்து மெதுவா விடுறோம். மீண்டும் நல்லா மூச்சு தொடுங்க. இந்த ஆசனம் செய்யறதுனால நம்முடைய முதுகு தண்டுவட ஒட்டி நல்ல ரத்தோட்டம் போகும். இந்த 7 சக்கரங்களுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். நல்ல மூச்சு மையத்துக்கு தேவையான அளவுக்கு உயிர் காற்று கிடைக்கும். ஓய்வு. கால் நீட்டிக்குங்க. நல்லா மூச்சு தொடுங்க. சுகாசனத்துக்கு வந்துடணும். இடது கால் இப்படி ஒட்டி வச்சுக்கணும். வலது காலை ஒட்டி வச்சுக்கணும். நல்லா ஸ்ட்ரெயிட்டா கொண்டுக்கிறோம். அடுத்து நாம மூச்சு பயிற்சிக்கு போய்க்கலாம். சின்முத்திரை வச்சுட்டு பெருவரல நல்லா வலது பக்கம் அடைச்சிருக்கிறோம். கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நல்ல உடம்ப சுருக்கி நல்லா காற்ற வேகமா வெளியேற்றணும். அப்பதான் நல்லா சுவாச உறுப்புகள் நல்லா கிளீன் ஆகும். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. நல்லா உடல் முழுவதும் நல்லா மூச்சு இழுத்து மெதுவாக விடும். எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி நாம மூச்சை நல்லா இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுக்கணும். அப்பதான் இது நல்ல பயனளிக்கும். மோதிரவர்கள் வச்சுக்கிறோம். பயப்படாம செய்யுங்க. 1 மூச்சு இழுத்து விட்டுட்டேன். வெளியில மட்டும்தான் விடணும். சாரி. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. நல்லா 2 கையில சின்முத்திரை வச்சு மூச்சை கவனிங்க. இப்போ நம்மளுடைய நுரையீரல் முழுவதும் நல்லா சுவாசம் நடக்கும். முழுமையான ஆற்றல் கிடைக்குது.
ஆழ்ந்து மூச்செடுத்து மெதுவா விடுறோம். அடுத்தது பஸ்திரிகா. நல்லா மூச்சை உள்ள இழுத்து விடணும். பெருவரல் வச்சுக்கோங்க. 1 2 இன்னும் வேகமா எடுங்க. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இந்த பயிற்சி செய்யும்போது நீங்க ஹெட்போனு காதுல வச்சிருந்தா அதை எடுத்துட்டு செய்யுங்க. கபாலபதி பஸ்திரியா செய்யும்போது, மூச்சு பயிற்சி செய்யும்போது இது காதுல இருந்துச்சுன்னா காது வழியா காற்று வெளியே வரும், கண்கள் வழியா வெளியே வரும். நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை ஓட்டைகள் இருந்து காற்று உள்ள போய் வெளியில் வரும். அதனால அந்த பயிற்சி செய்யும்போது இதை எடுத்துட்டு செய்யறது ரொம்ப நல்லதுங்க. நல்லா மூச்சை கவனிங்க. நிறைய பேருக்கு கண்கள்ல பிரச்சனை இருக்கலாம், காதுல பிரச்சனை இருக்கலாம். இது எல்லாமே நல்லா சரியாகும். அந்த உயிர் காற்று எல்லாம் உள்ள போய் வெளியே வந்தா தான் நம்ம தலையில் இருக்கிற ஹீட் எல்லாம் குறையுங்க. அழுக்குகள், கழிவுகள் வந்து காதுல அடைச்சிருக்கலாம். இந்த பயிற்சி செய்யும் போதுல அது தானே நீக்கும். நம்ம காதை எந்த ஒரு கருவியும் வச்சு கிளீன் பண்ணக்கூடாது. வேற மூச்சு பயிற்சியிலேயே எல்லாமே சரியாகும். நல்லா மூச்சை கவனிச்சு மூச்சு பயிற்சியிலேயே அந்த காது உறுப்புகள், கண்கள், நரம்புகள், மண்டலங்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஆற்றல், உயிர் காற்று கிடைக்கும். நல்ல தலையில் இருக்கிற ஹீட் எல்லாம் குறையும் பயிற்சி செய்யும் போது. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. ரைட் ஹேண்ட் அப்படி வச்சுக்கோங்க. பெருவரல் வச்சுட்டு நல்லா இடது பக்கம் மூச்சு நல்லா இழுக்கிறோம். இடது பக்கம் அடைச்சிட்டு வலது பக்கமா மெதுவா விடுறோம். வலது பக்கமே இப்போ நல்லா மூச்சிலுங்க. வலது பக்கம் அடைச்சிட்டு இடது பக்கமா மெதுவா விடுறோம். ரெண்டு கையில சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சல் தொடங்க. மெதுவா விடுங்க. மெதுவா மூச்சலுங்க. மெதுவா மூச்சு காத்து வெளியே விடுங்க. இந்த கபாலபதி பஸ்திரியா செஞ்சுட்டு நல்லா எவ்வளவு மூச்சை உள்ள எடுத்து மெதுவா விட முடியுமோ அந்த அளவுக்கு நாடி சுத்தி பிராணாயாமம் செஞ்சு நான் மூச்சல் தொடலாம். ரெண்டு கையில சின்முத்திரை வச்சு நல்லா ஆழமா வச்சு மூச்சல் தொடலாம். முத்திரையே வைக்காம கூட நம்ம கைகளை அப்படி வச்சுட்டு நல்லா ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவா விடலாம். எவ்வளவு அமைதியா வந்து ஒரு 10 நிமிடம் நம்ம சுவாசத்தை கவனிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து நல்ல ஆரோக்கியம் அடையும். கால்கள் நல்லா தளர்த்தி நேர் ஸ்ட்ரைட்டா படுத்துருங்க. நல்லா மூச்சல் விடுங்க. ஒரு 3 மூச்சல் விட்டு நம்ம எழுந்திருச்சுக்கலாம். ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவா விடுங்க.
ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, கிரி பயிற்சிகள் நம்ம செஞ்சோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய அற்புத வேளையில் சூரிய வணக்கம், ஆசன பயிற்சிகள் மற்றும் அனைத்து விதமான பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்த ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். குடிக்கிற தண்ணிய கொதிக்க வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்கலாம். அதாவது எல்லாரும் சொல்றாங்க தண்ணிய கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடின்னு சொல்றாங்க இல்லைங்களா? எத்தனை பேரும் குடிப்பீங்க? இந்த மாதிரி யாரெல்லாம் தண்ணிய கொதிக்க வச்சு குடிக்கிறீங்களோ நல்லாவே இருக்க மாட்டேங்குது. என்னடா இப்படி சொல்றான்னு பாக்குறீங்களா? சரி, விளக்கமா பார்க்கலாம். தண்ணிய ஏன் கொதிக்க வைக்கணும்? தண்ணியில நோய் கிருமிகள் இருக்கும் அப்படிங்கிற பயம் தானே, வேற என்ன? சரி, இந்த தண்ணிய கொதிக்க வைக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. சரி, உங்க விஷயத்துக்கே நான் வரேங்க. சாதாரண தண்ணியில நோய் கிருமி இருக்கும், ஒத்துக்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கிறோம்? ஒரு 3 இல்ல 4 இல்ல 5 லிட்டர். ஒரு நாளைக்கு மூச்சு காத்து எவ்வளவு இருக்கிறோம் வச்சு பாருங்க. 12,500 லிட்டரு. ஒரு நிமிஷத்துக்கு 8 லிட்டர் மூச்சு காத்து உள்ள போய் வெளியே வருது, தெரியுங்களா உங்களுக்கு? இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், காற்றில் நோய் கிருமி இருக்குமா இருக்காதா? இருக்குமா இல்லையா? இப்ப தண்ணியில நோய் கிருமி இருக்கும்னு பயந்து கொதிக்க வைக்கிறீங்க இல்லையா? 4 லிட்டர் தண்ணியில் இருக்கிற நோய் கிருமி கொதிக்க வைக்கிறீங்கன்னா மூக்கு வழியா காத்து உள்ள போய் வெளியே வருதா இல்லையா? டைரக்டா பிளட்ல போய் கலக்குதா இல்லையா? இந்த காற்றில் குப்பை, கூளம், பாக்டீரியா, வைரஸ், கிருமிகள் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இல்லையா? அப்போ 4 லிட்டர் தண்ணியில் இருக்கிற நோய் கிருமியால நோய் வரும்னு பயந்து வேக்கானமா தண்ணியை கொதிக்க வைக்கிறீங்களே, 12,000 லிட்டர் காற்றில் நோய் கிருமி இருக்குது, இது பிளட்ல கலக்குது, இதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இதான் கேள்வி. உண்மையிலேயே உடம்புக்குள்ள நோய் கிருமியே போகக்கூடாதுன்னா நீங்க தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், காத்தையும் கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி தான் குடிக்கணும். என்ன சிரிப்பு வருதா இல்லையா? எனக்கு இதே தாங்க சிரிப்பு வருது. புரிஞ்சுக்குங்க. முதல்ல கிருமி தத்துவத்தை பத்தி பார்க்கலாம். இந்த கிருமின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த தத்துவமே தப்பு. இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது கிருமிகள் அப்படின்னாவே எல்லாரும் அது வந்து கெட்டது பண்றது அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி விட்டுட்டாங்க. கிடையாது, கிருமி நல்லது. கிருமின்னா தமிழ்லங்க, இங்கிலீஷ்ல என்ன? பாக்டீரியா, வைரஸ் தானே. பாக்டீரியா, வைரஸ்னாவே பூதகரமான ஒரு அனிமேஷன் படத்தை பார்த்து நம்மளாம் என்ன பண்ணிட்டோம், அதை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம். இங்க கிருமி நல்லதுங்க. பால் இருக்கு, பாலை குறை ஊத்துறீங்க, அது தயிரா மாறுது இல்லையா? டெக்னிக்கலா கேள்வி கேட்டுட்டா, பாக்டீரியா, வைரஸ் நிறைய வந்தாதான் தயிர், அதாவது கிருமிகள் வந்தாதான் தயிர். இனிமேல் யாரும் தயிர் சாப்பிடாதீங்க, கிருமிகள். இந்த இட்லிக்கு தோசைக்கு மாவு ஆட்டுறோம் இல்லையா, மாவு ஆட்டணும்னு இட்லி ஊத்தனா வருதா, தோசை ஊத்தனா வருதா? வெயிட் பண்ணணும். எதுக்கு? ஏன் வெயிட் பண்றீங்க? குளிக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? கோடிக்கணக்கான கிருமிகள் அந்த மாவுக்குள்ள வந்தாதான் புளிச்சு அப்படி பொங்கி வருதா? எடுத்து ஆசையா தோசை ஊத்தி சாப்பிடுறோமா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? இட்லி தோசைங்கிறது கிருமிகள். ரொட்டி பன்னு சாப்பிடுறோமா இல்லையா? அது எப்படி தயாரிக்கிற யாராவது பார்த்திருக்கீங்களா? ஈஸ்ட் எப்படிங்கிற உயிருள்ள ஒரு கிருமி மூலமா அது இருந்தா தான் இது இந்த பன்னு ரொட்டி செய்யவே முடியுங்க. ஏங்க, குடல்ல மட்டும் கோடிக்கணக்கான கிருமி இருக்குங்க, இருந்தாதாங்க சாப்பாடே ஜீரணமாகும். உங்களுக்கு கிருமி சம்பந்தப்பட்ட தத்துவத்தையே எல்லாம் தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கிருமி நல்லது. அதாவது இந்த கிருமியை வச்சுதான் நிறைய வியாபாரம் நடக்குதுங்க. தரையில கிருமி இருக்கு அப்படிம்பாங்க, 4 பொருளை வச்சு கழுவு சொல்லுவாங்க. விரல்ல கிருமி இருக்கும்பாங்க, கைய போய் கழுவும்பாங்க. பாத்ரூம்ல கிருமி இருக்கும்பாங்க. இப்படி கிருமின்னு சொல்லி நம்மள பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க.
கிருமியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ சாதாரண தண்ணி இருக்கு இல்லைங்களா, சாதாரண தண்ணியில 1 கோடி கிருமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 கோடி கிருமியில ஒரு கிருமி தான் நோய் கிருமி, மற்றது எல்லாமே உடலுக்கு நன்மை பயக்கும் கிருமிகள், மைக்ரோ ஆர்கானிசம். இதெல்லாம் உடம்புக்குள்ள போனதாங்க உசுரோட இருக்க முடியும், அதாங்க ஆரோக்கியம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கிருமிக்கு பயந்து 1 கோடி கிருமியை கொலை பண்றீங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது, எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற மாதிரி இருக்கு. கிருமிகள் நல்லது, அவ்வளவுதாங்க சொல்லுவேன். கிருமி நல்லதுங்க, யாரோ தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இனிமேலு தண்ணியை கொதிக்க வைக்காதீர்கள். தண்ணியை கொதிக்க வச்சீங்கன்னா தண்ணியில் இருக்கிற நல்ல கிருமியும் சாகும், கெட்ட கிருமியும் சாகும். நல்ல கிருமி நிறைய இருக்குது, கெட்ட கிருமி கம்மியா தான் இருக்கு. சரி, அப்ப அந்த கெட்ட கிருமி உடம்புக்குள்ள போய் நோய் வந்துடாதா அப்படிம்பீங்க. ஏங்க, காத்துல ஒரு நாளைக்கு 12,000 லிட்டரு காத்து உள்ள போகுதா இல்லையா, அதுல கிருமியா இருக்கா இல்லையா? அந்த உடம்பு என்ன பண்ணுது, உடம்பில் இம்யூன் பவர் இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி. அது என்ன பண்ணும் தெரியுமா, நமது உடம்புக்குள்ள போற கிருமி எல்லாம் கொலை பண்ணிட்டே இருக்குதுங்க. அதாங்க இன்னும் உயிரோடு இருக்கிறோம். 12,000 லிட்டர் காத்துல இருக்கிற நோய் கிருமியை கொலை பண்ற இம்யூன் பவருக்கு 4 லிட்டர் தண்ணியில எல்லாம் ஜுச்சிப்பி அது சாதாரணமா கொலை பண்ணிடும். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், தைரியமா சாப்பிடலாம். தண்ணியை கொதிக்க வைக்கும் பொழுது அதில் உள்ள பிராணன் ஆவியாகிறது. பிராணன் என்ன, கண்ணுக்கே தெரியாது, சூட்சமா இருக்க சத்து, அது போச்சு. உசுருங்க, தண்ணியோட உசுறு போயிருங்க. தண்ணியை கொதிக்க வச்சீங்கன்னா பிராணன் போயிரும், ஆக்சிஜன் போயிரும், ஈத்தேன் போயிரும், மீத்தேன் போயிரும், ஆர்கானிக் போயிரும், எல்லா நுண்ணுக்கிருமியும் செத்துரும். கடைசி என்ன தெரியுமா இருக்கும், டிபிக்கல் H2O, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இருக்காது. சரி, உங்க வழிக்கே வரங்க, உங்களுக்கு புரியலையா? உங்க வீட்டுல மீன் தொட்டி இருக்குல்ல, தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி உங்க வீட்டு மீன் தொட்டியில ஊத்தி மீனை போடுங்க, எல்லா மீனும் ஒரே நாள்ல செத்து போயிடும். ஏன் செத்து போகுது, ஒரு மீன் கூட வாழ் இருக்கு, அதுல ஒண்ணுமே இல்லை. இதை நாம ஏன் குடிக்கணும்? யாரோ உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது தண்ணிய கொதிக்க வச்சு குடிச்சாதான் நல்லது அப்படிங்கறது நான் ஒத்துக்க மாட்டேங்க. சாதாரண தண்ணி, கொதிக்காத தண்ணி குடிங்க, கண்டிப்பா ஆரோக்கியமா இருப்பீங்க. தண்ணிய வேணா லேசா சூடு பண்ணிக்கலாம், அதாவது வெந்நீர் நல்லது, கொதிக்க வச்ச நீர் தேவையில்லைன்னு சொல்றேங்க, கெட்டதுன்னு சொல்ல வரல. அதாவது இந்த பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து, இத்தாலி, போலந்து, நார்வே போன்ற நாடுகள்ல குளுகுளுன்னு இருக்குங்க. டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுமா இருக்கும், 5 டிகிரி, -10 டிகிரி இருக்கும். குளுகுளுன்னு இருக்கும். எல்லாம் சாக்ஸ் போட்டிருப்பாங்க, சொட்டர் போட்டிருப்பாங்க, தொப்பி போட்டிருப்பாங்க, கோட்டு போட்டிருப்பாங்க. அங்க காத்துல அவ்வளவு தண்ணி இருக்கும். அவ்வளவு தண்ணி உள்ள போன உடம்புக்கு இந்த தண்ணிகளுக்கு சத்தம் உள்ள போச்சுன்னா தாங்காதுன்னு அவங்க வேணா கொதிக்க வச்சு குடிக்கலாங்க. மத்த நாடுகள்ல தேவையே இல்லைங்க. அதாவது என்ன நடக்குதுன்னா, ஒரு நாட்டில் உள்ள கலாச்சாரம் இன்னொரு நாட்டுக்கு வரும் பொழுது அந்த நாட்டுக்கு அது தேவையில்லாமல் போகுது. இப்ப உதாரணத்துக்கு, இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போகும்போது செருப்பு கழட்டி விட்டு போவோமா? அண்டார்டிகால கோயிலை கட்டி வச்சு செருப்பு இல்லாம போங்க, ஃப்ரீச்சாய் நின்றுவீங்க, உங்களை சிலைன்னு சொல்லி கும்பிட்டு போயிருவாங்க. அப்ப அங்க போய் ரூல்ஸ் மாறுதா இல்லையா? அந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறது கூல் கண்ட்ரிக்கு மட்டுமே செல்லுபடி ஆகுமே தவிர மற்ற நாடுகளுக்கு தேவையில்லை. அப்படி செய்யும் பொழுது உடம்புக்கு அது நல்லதில்லை. எனவே தண்ணீரை கொதிக்க வைக்காதீர்கள், ஆனால் லேசாக சூடு செய்து கொள்ளலாம். இப்போ ஊட்டி, குன்னூர், கொடைக்கானல் போன்ற ஊர்கள் இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அப்ப என்ன பண்ணணும், தண்ணி அடுப்புல வைக்கணும், லேசா சூடு பண்ணணும், குடிக்கிற சூடு வந்தா எடுத்து குடிச்சிடணும். இங்க பாருங்க, வெந்நீர் வேற, கொதிக்க வைக்கிற நீர் வேற. வெந்நீர் நல்லது, கொதிக்க வச்சா நல்லது இல்லை. அதனால இனிமேலு தண்ணியை கொதிக்க வைக்காதீர்கள், லேசாக சூடு செய்து சாப்பிடுங்கள், அல்லது பச்சை தண்ணீர் சாப்பிடுங்கள், கண்டிப்பாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே தண்ணீரை ஒழுங்காக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய காலை வேளையில் அற்புதமாக நல்ல சிந்தனைகளை சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நமக்கு சிறப்பு விருந்தினராக ஒவ்வொரு வாரமும் நமக்கு அக்குப்பஞ்சர் வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் இலக்கியவாணன் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு அக்குப்பஞ்சரின் புள்ளிகள் சென்ற வாரம் 2 வாரங்களாக சிறப்பாக நமக்கு புள்ளிகள் பற்றி விளக்கம் கொடுத்து அதனுடைய புள்ளிகளுடைய தேர்வையும் நமக்கு சிறப்பாக வடிவமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றும் நமக்கு அக்குப்பஞ்சரின் புள்ளிகளை பற்றி விளக்கம் கொடுக்க இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபஞ்சர்
வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். இதற்கு முந்தைய வகுப்புகள்ல நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருந்தோம். பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதை, இதய மேலுறை சக்தி ஓட்ட பாதை, மூவெப்ப மண்டலத்துக்கான சக்தி ஓட்ட பாதை ஆக 4 உறுப்புகளுக்கான சக்தி ஓட்ட பாதைகளில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். மொத்தமா 20 புள்ளிகள் பார்த்திருக்கிறோம். இன்றைய வகுப்புல இதயம் சார்ந்த சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பற்றி தெரிந்து கொள்ள போறோம். அதற்கு முன்பாக நெருப்பு மூலகத்தினுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு முறை ரிவைஸ் பண்ணிக்கலாம். நெருப்பு மூலகம். நெருப்பு மூலகம் சார்ந்த இன் உறுப்புகள் இதயம் மற்றும் இதய மேலுறை. நெருப்பு மூலகம் சார்ந்த யான் உறுப்புகள் சிறுகுடல் மற்றும் மூவெப்ப மண்டலம். நெருப்பு மூலகம் சார்ந்த நெருப்பு மூலகம் எதை பராமரிக்கும் என்றால் இரத்த குழாய்களை பராமரிக்கும். நெருப்பு மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு நாக்கு. நெருப்பு மூலகம் சார்ந்த வலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா விண்ணென தெரிக்கும் வலிகளாக இருக்கும். நெருப்பு மூலகம் சார்ந்த உணர்வு மகிழ்ச்சி. நெருப்பு மூலகம் சார்ந்த நிறம் சிவப்பு. நெருப்பு மூலகம் சார்ந்த சுவைகள் கசப்பு மற்றும் துவர்ப்பு. நெருப்பு மூலகம் சார்ந்த திரவம் வியர்வை. நெருப்பு மூலகம் சார்ந்த உறுப்புகள் மொத்தமா 4 இருக்கு நம்முடைய உடல்ல. அதுல 2 இன் உறுப்புகள், 2 யாங் உறுப்புகள். இந்த 4 உறுப்புகள்ல 2 உறுப்பு சார்ந்த பஞ்சபூத புள்ளிகளை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மூன்றாவதாக இதயம் சார்ந்த பஞ்சபூத புள்ளிகளை இப்போது காணவிருக்கிறோம். இதயத்தை ஆங்கிலத்துல ஹார்ட் என்று அழைப்பார்கள். இதனை அக்குபங்க்சர் டேர்ம்ல HT என்று அழைக்கலாம். இப்போ இந்த இதயத்துக்கான சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திடலாம். இதயத்துக்கான சக்தி ஓட்ட பாதையில நாம் பார்க்க போகிற முதல் பஞ்சபூத புள்ளி என்ன அப்படின்னா HT9. அதாவது நம்முடைய கையினுடைய சிறு விரல் நகக்கண், அதாவது மோதிர விரல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய நகக்கண்ணில் HT9 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. நம்முடைய கையில மோதிர விரல் பக்கமா பார்த்தபடி இருக்கக்கூடிய சிறு விரல் நகக்கண்ணில் HT9 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த HT9 என்கிற புள்ளி நெருப்பு பிளஸ் மரம். நம்முடைய கை சிறு விரல் மோதிர விரல் பக்கமா பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய நகக்கண்ணில் HT9 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இது நெருப்பு பிளஸ் மரம். சில நேரங்கள்ல அதிகமா காரம் சாப்பிடும் போது நாக்குல எரிச்சல் ஏற்படும். சிலருக்கு எதையுமே சாப்பிடல அப்படின்னாலும் இயல்பாவே நாக்கு எரியுது அப்படிங்கிற பிரச்சனை, அதாவது இது ரொம்ப
அரிதா வரக்கூடிய ஒரு தொந்தரவு நாக்கு எரிச்சல் ஏற்படும். தோல் எரிச்சல் கேள்விப்பட்டிருப்போம். நாக்கு எரிச்சல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அரிதாக வரக்கூடியது. ஆனா சிலருக்கு வருது. நாக்கு எரிச்சல் கேள்விப்பட்டிருப்போம். இந்த நாக்கு எரிச்சலுக்கு எந்த புள்ளியில சிகிச்சை கொடுக்கலாம்? நாக்கு என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட ஒரு நெருப்பு. நெருப்பு. எரிச்சல் என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட வலியின் தன்மை? மரம். மரம். அப்போ நெருப்பு பிளஸ் மரம் HT9 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். இதற்கு முன்பாக 2 புள்ளிகள் பார்த்திருந்தோம். நெருப்பு பிளஸ் மரத்துக்கு 2 புள்ளி பார்த்திருந்தோம். பெரிகார்டியத்துல ஒரு புள்ளி, ட்ரிபிள் வார்மர்ல ஒரு புள்ளி பார்த்திருந்தோம். நினைவு இருக்குங்களா? பெரிகார்டியத்துல எந்த புள்ளிய நெருப்பு பிளஸ் மரம் சார்ந்த புள்ளியா நம்ம சொல்லலாம்? இதய மேலுறைக்கான சக்தி ஓட்ட பாதையில நெருப்பு மரமாக PC9. PC9 சிறப்பு. மூவெப்ப மண்டல புள்ளியில எந்த புள்ளிய நெருப்பு பிளஸ் மரமா சொல்லலாம்? TW6. TW6 வந்து TW3 வந்து நெருப்பு பிளஸ் மரம். அடுத்ததாக இதயத்துக்கான சக்தி ஓட்ட பாதையில நாம் 2வது பஞ்சபூத புள்ளியை பார்க்க போறோம். நம்முடைய கையில இதய ரேகைன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ரேகை தெரியும், உள்ளங்கையில பார்க்க முடியும். இதய ரேகைன்னு சொல்லுவாங்க. இத நம்முடைய கை விரல்களை சரியாக இந்த இதய ரேகை மேல மடக்க போறோம். நம்முடைய கை விரல்களை சரியாக இந்த இதய ரேகையின் மேல் மடக்க போறோம். அப்படி மடக்கப்படும் போது நம்முடைய மோதிர விரலும் சிறு விரலும் இணையக்கூடிய இடத்துல இப்படி கை வைக்கிறோம். இந்த புள்ளிதான் HT8. நம்முடைய கை விரல்களை இதய ரேகையின் மேல் மடக்கிறோம். மடக்கும் போது நம்முடைய மோதிர விரலும் சிறு விரலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT8. இந்த HT8 என்கிற புள்ளி நெருப்பு பிளஸ் நெருப்பு சொந்த புள்ளி. HT8 என்கிற புள்ளி நெருப்பு பிளஸ் நெருப்பு. ஒரு சில என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மகிழ்ச்சியின் காரணமாக அவர்களுக்கு நெஞ்சு வலி ஏற்படும். ஒரு சில நபர்கள் அதிகப்படியான மகிழ்ச்சியில் இருப்பாங்க. அந்த மகிழ்ச்சியின் காரணமா அவர்களுக்கு நெஞ்சு வலி ஏற்படும். அப்போ நாம இந்த புள்ளிய அவசர கால புள்ளிய பயன்படுத்திக்கலாம். ஏன்னா மகிழ்ச்சி என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட உணர்வு? யாராவது சொல்ல முடியுங்களா? நெருப்பு. நெருப்பு. நெஞ்சு வலி, அதாவது இதயம் சார்ந்த வலி நம்ம சொல்லிடலாம் நெருப்பு சம்பந்தப்பட்டது. அப்போ நெருப்பு பிளஸ் நெருப்பு இணையக்கூடிய புள்ளி இந்த HT8 என்கிற சொந்த புள்ளி. இந்த புள்ளியில சிகிச்சை கொடுக்கும் போது திடீர்னு அவசரத்துல வரக்கூடிய நெஞ்சு வலிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். அடுத்ததாக 3வதாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளிக்கு பெயர் HT7. 3வதாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளிக்கு பெயர் HT7. இந்த HT7 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய கை மணிக்கட்டு ரேகை. கை மணிக்கட்டு ரேகையில சிறு விரலுக்கு நேரா ஓரத்துல அமைந்திருக்கிறது. கையினுடைய மணிக்கட்டு ரேகையில் சிறு விரலுக்கு நேரா, சிறு விரல் பக்கமா ஓரத்துல HT7 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த HT7 அப்படிங்கிற புள்ளி வந்து
நெருப்பு பிளஸ் நிலம். HT7 என்கிற புள்ளி நெருப்பு பிளஸ் நிலம். இப்போ ஒரு சிலருக்கு காய்ச்சல் ஏற்படக்கூடிய நேரத்துல நாக்கு மிகுதியாக கசக்கும், வாய் கசக்கிற மாதிரியே இருக்கும். எதை சாப்பிட்டாலுமே நமக்கு வாந்தி வரும். நாக்கு முழுமையா கசக்கும், எதை சாப்பிட்டாலும் வாந்தி வரும். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த 2 மூலகங்கள்ல இங்க சீர்கேடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கசக்குது, கசப்பு என்பது எந்த மூலகம் சார்ந்த சுவை? நெருப்பு. நெருப்பு. வாந்தி வருது, வாந்தி எந்த பகுதியில இருந்து வருது? ஸ்டமக். அப்போ வயிறு என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்பு? நிலம். அப்போ நெருப்பு பிளஸ் நிலம், HT7 என்கிற புள்ளிய நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற 4வது பஞ்சபூத புள்ளிக்கு பெயர் HT4. இந்த HT7 வாமிட் சொல்றீங்களா? இல்ல, வாய் கசக்குது சேர்ந்து வாமிட் வருது அப்படின்னா HT7 பயன்படுத்திக்கலாம். 2 சேர்த்து. அடுத்ததாக 4வதாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளிக்கு பெயர் HT4. இந்த HT4 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, இந்த HT7 அப்படிங்கிற புள்ளியிலிருந்து 2 விரல்கள், ஆட்காட்டி விரல், மோதிர விரல், இந்த 2 விரல் அகலம் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT4. இந்த HT7 என்கிற புள்ளியிலிருந்து 2 விரல்கள், அதாவது ஆட்காட்டி விரல், நடுவிரல் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT4. இந்த HT4 என்கிற புள்ளி நெருப்பு பிளஸ் காற்று. HT4 என்கிற புள்ளி நெருப்பு பிளஸ் காற்று. சிலருக்கு மூக்கு வழியா ரத்தம் வரும், மூக்கு வழியாக ரத்தம் வரும். அதுக்கு எந்த புள்ளியை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மூக்கு என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட வெளியுறுப்பு? காற்று. ரத்தம் அதாவது சிவப்பு நிறத்துல இருக்கு, சிவப்பு நிறம் என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட நிறம்? அப்போ நெருப்பு பிளஸ் காற்று, மூக்குல ரத்தம் வருது அப்படின்னா இந்த HT4 என்கிற புள்ளிய நாம பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக இதயத்துக்கான சக்தி ஓட்ட பாதையில நாம் பார்க்க போகிற 5வது இறுதி பஞ்சபூத புள்ளிக்கு பெயர் HT3. இதயத்துக்கான சக்தி ஓட்ட பாதையில நாம் பார்க்க போகிற 5வது இறுதி பஞ்சபூத புள்ளிக்கு பெயர் HT3. இந்த HT3 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நாம் நம்முடைய முழங்கையை மடக்கும் போது உட்புறமாக, அதாவது சிறுவிரல் பக்கமா இருக்கக்கூடிய மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய இடத்துல HT3 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. நாம் நம்முடைய முழங்கையை மடக்கும் போது ஒரு மடிப்பு ரேகை நமக்கு தெரியுது. இந்த மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய இடத்துல, அதாவது சிறுவிரல் பக்கமா இந்த மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய இடத்துல HT3 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த HT3 அப்படிங்கிற புள்ளி நெருப்பு பிளஸ் நீர். HT3 என்கிற புள்ளி நெருப்பு பிளஸ் நீர். இப்போ சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வருவது போல தெரியும். சிறுநீர் கழிக்கும் போது ரத்தமும் சேர்ந்து வர மாதிரி தெரியும். சிறுநீர் என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட நீர் சுரப்பு? வாட்டர். நீர்.
சிவப்பு நிறத்துல ரத்தம் வருது. அப்ப சிவப்பு என்பது நெருப்பு மூலகம் செலுத்தப்பட்டது. நெருப்பு பிளஸ் நீர் இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய புள்ளி HT3. HT3 என்கிற புள்ளியில சிகிச்சை கொடுக்கும்போது அந்த தொந்தரவு வந்து குணமாகும். இப்போ இந்த புள்ளிகளை ஒரு முறை ஸ்லைட்லயும் பார்த்துடலாம். முதல் புள்ளி HT9 நெருப்பு பிளஸ் மரம். இரண்டாவது புள்ளி HT8 நெருப்பு பிளஸ் நெருப்பு சொந்த புள்ளி. மூன்றாவது புள்ளி HT7 நெருப்பு பிளஸ் நிலம். நான்காவது புள்ளி HT4 நெருப்பு பிளஸ் காற்று. ஐந்தாவது புள்ளி HT3 நெருப்பு பிளஸ் நீர். இதுவரைக்கும் பார்க்கப்பட்ட புள்ளிகள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இப்போ அது இல்லாம யாருக்காவது சிகிச்சை கொடுத்து அதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டாலோ அல்லது என்ன பின்னூட்டங்கள் கிடைச்சது உங்களுக்கு அப்படிங்கறத இந்த பதிவு செய்யலாம். ரெண்டாவது புள்ளி சொல்லுங்க சார். ரெண்டாவது புள்ளி HT8ங்கய்யா. இரண்டாவது புள்ளி வந்து HT8. நாம இந்த ரேகைக்கு பெயர் இதய ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. கையில கொஞ்சம் பெருசா இருக்கும், உள்ளங்கையில பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், இதய ரேகைன்னு இதுக்கு பேர். நீங்க நம்ம கையை முறுக்குறோம், இப்படி நல்லா முறுக்கும் போது இந்த இதய ரேகையில நம்முடைய விரல்கள் படுற மாதிரி, இதய ரேகைக்கு மேல நம்முடைய விரல்கள் இருக்கிற மாதிரி நம்ம கையை முறுக்குறோம். அப்படி முறுக்கப்படும் போது நம்முடைய மோதிர விரல், சிறு விரல், மோதிர விரலும் சிறு விரலும் சேரக்கூடிய இடத்துல இந்த இதய ரேகைக்கு மேல கையை வைக்கிறோம். இந்த புள்ளிக்கு பெயர் HT8. இந்த புள்ளி பாத்தீங்கன்னா இதய ரேகைக்கு மேலவே இருக்கு. நம்முடைய கை விரல்களை மடக்கிறோம், இதய ரேகைக்கு மேல நம்முடைய மோதிர விரலும் சிறு விரலும் இணையக்கூடிய இடத்துல இதய ரேகைக்கு மேல இந்த HT8 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இது வந்து நெருப்பு பிளஸ் நெருப்பு சொந்த புள்ளி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். வணக்கம் சார், பெருமாள் பேசுறேன். வணக்கம் ஐயா. சார் இப்ப கேட்டது அந்த 8 புள்ளி வந்து நெஞ்சு வந்து அதாவது படபடப்பு மாதிரி வேர்க்குது, அவங்களுக்கு உடனே இந்த சிகிச்சை பண்ணலாங்களா? செய்யலாம், செய்யலாம். நீங்க வேர்க்கிற போது இந்த சிகிச்சை கொடுக்குறீங்க அப்படின்னா உடம்புலாம் வேர்க்குது அவங்களுக்கு, திடீர்னு உடனே தெரியாம உடனே ஹாஸ்பிட்டல் போனா ஹார்ட்ல ப்ராப்ளம், உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அதுக்காக கேட்டேங்க. அதாவது வேர்க்குது அப்படிங்கும் போது நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய வெப்பநிலை வந்து சமநிலையே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த HT8 நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா வேர்க்க ஆரம்பிக்கும். அந்த வியர்வை வந்து எவ்வளவு நம்மளுடைய உடல்ல வெளியேறணுமோ அவ்வளோ வேகமா வெளியேறிடும். வெளியேறி முடிந்த பிறகு நீங்க இந்த சிகிச்சை கொடுத்து ஒரு நாள் அல்லது 2 நாள் வியர்வை வெளியேற நேரம் எடுத்துக்குது அப்படின்னா அது முடிந்த பிறகு இயல்பான நிலைக்கு வந்துடும். ஓகே, நன்றிங்க. நன்றி. வேற சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். நன்றிங்க ஐயா. HT9 வந்து என்ன பலன்களுங்க ஐயா? HT9 அப்படிங்கிறது வந்து நெருப்பு மரம் சம்பந்தப்பட்டது. இப்போ வந்து மகிழ்ச்சி, அதாவது நாக்குல எரிச்சல் ஏற்படுது,
அப்படின்னா நாக்கு என்பது நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்ட வெளி உறுப்பு. எரிச்சல் அப்படிங்கிறது வந்து மரம் மூலகம் சம்பந்தப்பட்ட வலியின் தன்மை. அப்போ நெருப்பு பிளஸ் மரம் வந்து HT9 நாக்கு எரிச்சலுக்கு பயன்படுத்தலாம். அதாவது நம்ம ஒவ்வொரு பஞ்சபூத புள்ளிக்குமே ஒவ்வொரு எடுத்துக்காட்டு சொல்லி தரோம். உதாரணமா நாக்கு எரிச்சல் இருக்குன்னா HT9 பயன்படுத்தலாம். மகிழ்ச்சியும் இருக்கு, நெஞ்சுவலி ஏற்படுது அப்படின்னா அந்த நேரத்துல HT8 பயன்படுத்தலாம். அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு, அவ்வளவுதான். இந்த HT8 அப்படிங்கிற புள்ளியினுடைய தன்மை ஏராளம். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த HT9 அப்படிங்கிற புள்ளி நெருப்பு பிளஸ் மரம், நெருப்பு சம்பந்தப்பட்ட மரம் சம்பந்தப்பட்ட எந்த தொந்தரவு கலந்து நம்முடைய உடல்ல வந்தாலும் அந்த தொந்தரவுக்கு நம்ம HT9 அப்படிங்கிற புள்ளியை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு பஞ்சபூதத்தினுடைய தனிப்பட்ட தன்மைகளை பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி நெருப்பு மற்றும் நெருப்பு இரண்டு, அதாவது சொந்த புள்ளி வந்து இந்த HT8. நெருப்பு மூலகம் மட்டுமே சம்மந்தப்பட்ட எந்த தொந்தரவு வந்தாலும் நாம் பயன்படுத்த வேண்டிய புள்ளி HT8. நெருப்பு பிளஸ் நிலம் வந்து HT7 அப்படி பார்த்திருந்தோம். நெருப்பு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இணைந்து நம்முடைய உடல்ல தெரிந்தால் நம்ம பயன்படுத்த வேண்டிய புள்ளி HT7. நம்ம ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்திருந்தோம். இந்த ஒவ்வொரு புள்ளியை வைத்தும் 100 எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்லலாம். இதுக்கு பயன்படுத்தலாம், அந்த நோய்க்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி 100 எடுத்துக்காட்டுகளை நம்மால் சொல்ல முடியும். ஆனாலும் நான் இந்த உங்களுக்கு புரிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு எடுத்துக்காட்டு சொல்றோம். நீங்க தொடர்ந்து இந்த புள்ளியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நீங்க தன்மைகளை பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவா புரிஞ்சிடும். வேற சந்தேகம் இருந்தா கேட்கலாம். நரம்பு பிடிச்சி கட்டுறது இழுக்குது சார். என்னங்க? நரம்பு இழுக்குது. நரம்பு இழுக்குது. அதாவது நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது வந்து நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்டது. நரம்பு மண்டலம் நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்டது. இழுக்குது அப்படின்னும் போது அது காற்று சம்பந்தப்பட்டது. HT4 நெருப்பு பிளஸ் காற்று, HT4 பயன்படுத்தலாம். HT4 இந்த HT7 அப்படிங்கிற புள்ளிய மணிக்கட்டு ரேகையில சிறுவிரல் பக்கம் ஓரத்துல HT7 பார்த்திருந்தோம். அங்கிருந்து 2 விரல் தள்ளி ஆட்காட்டி விரல், நடுவிரல், இந்த 2 விரல் அகலம் தள்ளி HT4 அப்படிங்கிற புள்ளி இருக்கு. இந்த HT4ல சிகிச்சை கொடுக்கலாம். பொதுவா கால் மறுக்குது, கை மறுக்குது, மறுத்தல், இந்த மாதிரி இழுக்குது அப்படிங்கிறது எல்லாமே காற்று சம்மந்தப்பட்டது. அது எந்த இடத்துல நடக்குதோ அதை பொறுத்து இன்னொரு பஞ்சபூதத்தை நம்ம நினைச்சுக்கணும். காலுக்கு எந்த யூஸ் பண்ணலாங்க? கால்ல எந்த பகுதிங்கய்யா? ரைட். என்னங்க? பாதம், கால் பாதை எரிச்சல். கால் பாதை எரிச்சல் அதாவது நம்ம 10 கோட்பாட்டுல பாதிக்கப்படும் பகுதியில நம்ம பார்த்திருந்தோம். பின்னங்கழுத்து முதல் அடிமுதுகு தண்டுவடம் வரை, பின்னத்தொடையிலிருந்து கால் பாதம் வரை இருக்கக்கூடியது வந்து நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. அப்போ பாதத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. பாத எரிச்சல் அப்படின்னா எரிச்சல் அப்படிங்கிறது வந்து மரம் மூலகம் சம்பந்தப்பட்டது. அப்போ நீரையும் மரத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளியை நம்ம சிகிச்சை கொடுக்கணும். இந்த நான் சொல்லக்கூடிய புள்ளியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. KID1 என்கிற புள்ளியில நம்ம சிகிச்சை கொடுக்கணும். அந்த புள்ளியை நம்ம என்ன சொல்லி கொடுக்கல. இப்போ அவங்களுக்கு, அதாவது நீங்க சொல்லக்கூடிய நபருக்கு ஏதாவது பாத எரிச்சல் இருக்குன்னு சொல்லிருந்தீங்க இல்லைங்களா, அந்த நபருக்கு உடனடியா சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா KID1 அப்படிங்கிற புள்ளியில சிகிச்சை கொடுக்கலாம். நான் ஒரு PDF அனுப்பிச்சிருப்பேன். அதுல KID1 அப்படிங்கிற புள்ளி எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். KID1ல ஆமாங்க, கிட்னி 1. ஓகே, தேங்க்யூ, நன்றிங்க. நன்றி. ஐயா, நம்ம நெஞ்சு வலிக்கு அந்த புள்ளிய நாம தோன்றோம் அப்படின்னா அது எந்த மாதிரி தோன்றும் அப்படிங்கிறது எவ்வளவு? இப்போ இது வர்மாவில் பார்த்தீங்கன்னா கால் மாத்திரை, அரை மாத்திரை அழுத்தம் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படிங்கய்யா நம்ம அதை இயக்கிறது? அதாவது பொதுவா அக்குபங்சர் முறையில புள்ளியை தூண்டுவது என்பது நம்ம 3 விதமா சொல்லலாம், 4 விதமா சொல்லலாம்.
எப்படி அப்படின்னா HT8 அப்படிங்கிற புள்ளி இருக்கு அப்படின்னா முதல்ல அதை தொட்டு தோண்டலாம். அந்த புள்ளியில நம்ம அழுத்த தேவையில்லை, லேசான ஒரு மெல்லிய தொடுதல் போதுமானது. தொட்டு தூண்டலாம் ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா லேசா அழுத்தம் கொடுக்கலாம். இன்னும் சில அகுபங்சர் மருத்துவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த புள்ளிக்கு நேரா விரலை எடுத்துட்டு வந்து வைப்பாங்க, ஒரு 1/2 சென்டிமீட்டர் மேல எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. அந்த புள்ளி தூண்டுவது போல நம்ம நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கும் போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த புள்ளியை தூண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. எது சிறப்பு இதுல அப்படின்னா தொட்டு தூண்டுறது சிறப்பு. இந்த புள்ளியின் மேல லேசா விரல் வச்சு தொடுறோம். அப்படி தொடும்போது நம்முடைய எண்ணம் மிக மிக முக்கியம். அப்படி அதாவது இந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம தூண்டும் போது அந்த புள்ளி தூண்டப்படும். இதுல மாத்திரை அளவு கிடையாதுங்க, நம்ம தொட்டு தூண்டினால் போதுமானது. ரொம்ப நன்றிங்க. வாய்ப்புண்ணுக்கு ஐயா. வாய்ப்புன்னா எந்த நேரத்துலங்க ஐயா இருக்கு? வாய்ப்புண் நாக்குல இருக்குங்களா, உதட்டுல இருக்குங்களா? உதட்டுல, அது நாக்குல இருக்கு. நாக்குல எந்த நேரத்துலங்க ஐயா இருக்கு? என்னங்க ஐயா? எந்த நிறம்? வெள்ளை நிறத்துல சிலருக்கு புண்ணு இருக்கும், சிலருக்கு சிவப்பு நிறத்துல இருக்கும். வெள்ளை. நாக்கு அப்படிங்கிறது நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்டது, வெள்ளை அப்படிங்கிறது காற்று மூலகம் சம்பந்தப்பட்டது. நெருப்பு பிளஸ் காற்று HT4. HT4 பயன்படுத்தலாம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து உறுப்புகளோட புள்ளிகள் வந்து நமக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுல வந்து 2 எலிமெண்ட்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. காற்று, நெருப்பை பத்தி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல வந்து நெருப்புல 4 இது இருக்கு. அதுல வந்து 2 போன வாரமும் இந்த வாரம் வந்து இதயத்துக்குண்டான பஞ்சபூதி புள்ளிகள் பற்றி நமக்கு இன்னைக்கு சிறப்பா கொடுத்துருக்காங்க. இதுல அன்பர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, இது வந்து இந்த நிகழ்வு வந்து சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது. இப்ப எப்படி ஐயா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களோ இன்னைக்கு 6 புள்ளிகள் மட்டும் சொல்றாங்க. நம்ம எந்த அளவுக்கு இதுல கிட்டத்தட்ட ஒரு விஷயத்துக்கும் 100 புள்ளிகள் கிட்டத்தட்ட இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதை டீப்பா ஆராய்ந்து அதை வந்து நம்ம ஃபாலோ பண்றோமோ அது வந்து நமக்கு நம்ம எந்த பயிற்சி கொடுக்க தான் நமக்கு அதுக்கு விஷயங்கள் நிறைய புரிய வரும். அதனால வந்து இந்த நிகழ்வுல வந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து பின்பற்றுங்க. தொடர்ச்சியா நீங்க அந்த எல்லாத்துலயுமே நோட்ஸ் எடுத்துங்க. நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க எந்த அளவுக்கு நீங்க அதை ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பயிற்சி வந்து ஒரு நல்ல ஒரு முழுமையான ஒரு வெற்றியை கொடுக்கும். ஐயா அதுக்கு புக்கு வச்சிருக்கீங்களா? நம்ம நோட்ஸ் அனுப்பியிருக்கோம் இல்லைங்களா, அந்த நோட்ஸ்ல இது சம்பந்தமா எல்லாமே வந்துடும். வேற ஏதாவது இன்னும் சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா உமர் ஃபாரூக் எழுதின இந்திய அக்குபங்சர்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கிறவங்க வாசிக்கலாம். ஒரு முழுமையான தெளிவு ஏற்படும். ஐயா சொன்ன மாதிரி அந்த உமர் ஃபரூக் எழுதின அந்த புக்கையும் வாங்கிங்க. ஏன்னா இப்ப வந்து நிகழ்ச்சியில வந்து ஐயா சொல்ல நீங்க அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு முழுமையான விளக்கம் கிடைக்கும். அதனால சொல்றோம். அப்பதான் உங்களுக்கு சந்தேகங்கள் வர நீங்க கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தூண்டுதல் வரும். எப்படின்னா இது பார்த்தோம் செஞ்சோம் இதனால நமக்கு வந்து அடுத்தவங்கள்ட்ட சொன்னா போதும் அப்படிங்கிறத விட எந்த அளவுக்கு நம்ம இதை முழுமையா பயன்படுத்தி இப்ப நீங்க திரும்ப திரும்ப கேட்கறது இந்த ஐயா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேரடியா சொல்றதை விட அருமையா இன்னைக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த 5 புள்ளிகளையும் நம்ம கவனிக்காம இருந்தோம்னாலே நம்ம மற்ற புள்ளிகளை வந்து நம்ம நோட் பண்ண முடியாது. இன்னைக்கு 5 புள்ளிகளும் எந்த அளவுக்கு நமக்கு வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பத்தி நமக்கு முழுமையா ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒவ்வொரு வாரமும் சிறப்பா விளக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்து வர செஷன்லயும் பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸுக்கு வந்து அடுத்தடுத்த புள்ளிகளையும் நமக்கு சொல்லக்குள்ள ஒண்ணு நமக்கு வந்து அப்பதான் ஒரு முழுமை அடையக்குள்ள நமக்கு ஒரு சரியான ஒரு விளக்கம் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து நீங்க இந்த அக்குபஞ்சர் வகுப்புகளை வந்து தொடர்ந்து வந்தால் மட்டும்தான் நீங்க முழுமை அடைய முடியும். ஒரு வகுப்புக்கு வந்துட்டு ஒரு வகுப்புக்கு வர்றேன்னா அந்த முழுமை கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா இப்ப நீங்க வந்து அந்த ஐயா நடத்துறத வந்து உடனே நீங்க அந்த சந்தேகம் கேட்கறதுலயும் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. பல பேர் வந்து அற்புதமா பல கேள்விகளை கேட்டு வந்து சிறப்பா சொன்னீங்க. நன்றி. ஏன்னா இப்ப ஐயா எந்த அளவுக்கு அந்த வகுப்பு நடத்துறாங்க அப்படிங்கறது வந்து உங்களோட கேள்விகளே வந்து ஒரு சிறப்பு வாய்ந்ததா இருக்குது. ஏன்னா வந்து புரிதல் இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த கேள்வியை கேட்க முடியும்.
அப்படி அந்த அளவுக்கு அவங்களோட வகுப்பு வந்து அனைவருக்கும் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நினைக்கவுள்ள சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதை விட ஒரு தெளிவான ஒரு வகுப்பு எடுப்பாங்களாங்கிறது எனக்கே சந்தேகமா தான் இருக்குது. அதுவும் Zoomல அந்த அளவுக்கு ஒரு நேரடியான வகுப்பை குடுக்குற மாரி இன்னைக்கு Zoomல வந்து நமக்கு வந்து ஒரு அற்புதமான ஐயா வகுப்ப வந்து ஐயா குடுத்துட்டு இருக்காங்க. ஆ இந்த நேரத்துல வந்து நமக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அக்குபஞ்சர் வகுப்புகளை பற்றி ஒவ்வொரு சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்துக் கொண்டிருக்கும் இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு நமது காலச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் சார்பாக அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி. அது மாதிரி தொடர்ந்து உங்க சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேளுங்க. இல்ல அவங்களோட நம்பர் கூட அடிச்சு நீங்க கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் குடுத்துங்க. உங்கள் குடும்பத்தாருக்கு குடுத்துங்க. அடுத்தது நம்ம வந்து வெளியில மற்றவர்களுக்கு குடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா வந்து நம்ம எந்த அளவுக்கு குடுக்க தான் நமக்கு அதுல ஒரு தெளிவு வரும். இப்ப ஐயா எப்படி வந்து இந்த மூலகத்த வந்து 2த்தையும் ஜாயின் பண்ணி செய்றாங்களோ, அத வந்து நம்ம எப்படி இந்த அளவுக்கு கரெக்ட்டா அப்பப்ப ஃபாலோ பண்ண ஒரு நேரத்துல வந்து நமக்கு வந்து மெமரியாவே ஆயிடும். நெருப்பு, காற்று, காற்று இது நெருப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மெமரி ஆயிடும். இது நீங்க வந்து பயிற்சிகள் குடுக்க, பயிற்சிகள் எடுக்க தான் உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் புரிய வரும். எப்படி நம்ம ஒரு வேலைய வந்து திரும்ப திரும்ப செய்றதுனால அந்த வேலையில வந்து நம்ம வந்து ஈடுபாடு அதிகமா காட்டுறோமோ, அதே மாரி இந்த பயிற்சிகள வந்து திரும்ப திரும்ப நம்ம செய்றதுனால மட்டும் தான் இந்த வாரம் நீங்க நடத்துனத வச்சுட்டு அடுத்த வாரம் திரும்பி வந்து உட்கார்ந்தீங்கன்னா, என்னமோ கண்ண கட்டி காட்டுல விட்ட கதையா தான் இருக்கும். அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதனால வந்து திருப்பி நீங்க வீட்ல இருக்கக்குள்ளயே இத வந்து நீங்க வந்து பயிற்சி எடுத்து, அப்பதான் உங்களுக்கு அந்த முழுமையான ஒரு விளக்கம் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்க வருங்காலத்தில் ஒரு அக்குபஞ்சர் மருத்துவராக வருவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். கண்டிப்பாக என்பதை இந்த நேரத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 இன் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்திற்கும் அதன் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்த ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்து கொடுத்த அக்குபஞ்சரின் வகுப்புகள் அதன் முறைகளை நமக்கு சிறப்பாக விளக்கி கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி சார். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி சார், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.